நெல்லை இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என பெரும்பத்தூர் கிராம மக்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து சம்பவத்தில் உயிரிழந்த ஜான் தொடர்பான வழக்கில் உள்ள அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை ஜானின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக அறிவித்துள்ளனர். இந்த இரட்டை கொலை சம்பவம் நெல்லை மாவட்டம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த ஜானின் மனைவிக்கு கண்ணகி அரசு வேலை வழங்க வேண்டும், அதற்கான அரசாணை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜானின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பெரும்பத்து கிராம மக்கள் இணைந்து கடந்த 8 நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிறைவேறுகிறது. மேலும் இதற்கிடையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெரும்பத்து கிராமத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.